வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. தமிழ்நாட்டின் மத்திய பகுதியில் உள்ளது நாமக்கல் மாவட்டம். இம்மாவட்டத்தில் மேற்கு, தென்மேற்கு, தெற்கு பகுதிகளுக்கு காவிரி ஆற்றின் தண்ணீர் கிடைக்க பெற்றாலும் மத்திய பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் மழை பொழிவும் சூரிய கதிர்வீச்சும் இங்குள்ள வேளாண்மையாளர்களுக்கு மிகுந்த சிரமத்தினையே அளித்து வருகின்றது. இதனை கருத்தில் கொண்டு நடுவண் அரசு இம்மாவட்டத்தில் நிக்ரா என்னும் தேசிய அளவிலான பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வேளாண்மை என்னும் திட்டத்தினை செயல்படுத்தி வருகின்றது. இதனை இம்மாவட்டத்தில் அமைய பெற்றுள்ள வேளாண்மை அறிவியல் நிலையம் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது. அவ்வகையில் இத்திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த பண்ணையம் கண்டுள்ள பயனாளி நாமக்கல் மாவட்டம் ஜம்புமடை வேளாண்மையாளர் பி பாலுசாமி அவர்களை சந்தித்த போது, முதல்ல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் விவசாயம் கும்பிட ஏழை குடும்பம். அதுக்கு பிற்பாடு இது போர் எல்லாம் போட்டோம். அதெல்லாம் ஒன்றும் தண்ணி இல்லை. அப்புறம் ஒரு போரில் தண்ணி இருக்குது. அதனால அவங்க அப்படி பார்த்தா அப்புறம் இது மாதிரி கேவிஐக்கு போனோம். அந்த ஒரு ஆள் சொன்னாங்கன்னு போய் பழகி அப்புறம் செஞ்சு கொடுத்தாங்க. குட்டைங்க. அதான் குட்டை மண்ணுக்குட்டையில் தைக்கிருந்தோம். மண்ணுக்குட்டையில் தைக்கும்போது தென்னை மலை பயிர்தே கஷ்டம் போச்சுங்க. பூரா பூமி குடிச்சிட்டு அது தண்ணி தேங்கவே பாயாதுங்க. இப்போ நல்லா அப்போ அதுக்கு பிற்பாடு கையிலேருந்து கொண்டாந்து கொடுத்து சீட்டு போட்டு கொடுத்தாங்க. சீட்டு போட்டு கொடுத்து அதில் நல்லா தண்ணி தாக்கினாட்டி இப்போ நல்லா 1.5 ஏக்கர் தண்ணி பாயுது. அது இல்லாமல் அதில் மீன் குஞ்சு விட்டுக்குங்க. அதில் ஒரு வருமானம் வருதுங்க. மீன் குஞ்சு நல்லா இருக்குது. அது 8 மாதத்தில் மீன் விற்கிற மாதிரி ஒரு 10,000த்துக்கு விற்கிறோங்க. மீன் 8 மாதம் ஆச்சுன்னா ஒரு 10,000த்துக்கு விற்றுருவோம். அதில் மீன் குட்டையிலேருந்து தண்ணி போட்டதுனால நல்லா காடு முதல்ல ரொம்ப சோளங்கம்பு தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். அது ரொம்ப எங்களுக்கு ஒன்றும் வருமானம் இல்லை. இப்போது நல்லா வருமானத்தோடு அது பிற்பாடு போட்டு கொடுத்து இந்த மாதிரி ஐடியா சொல்லி பூ கொடுத்தாங்க. மல்லிகைப்பூ உரம் பண்ணாக்க வச்சு அதெல்லாம் சொல்லி கொடுத்து அது மாதம் அப்படியே 30,000 ரூபாய்க்கு வருதுங்க வருமானம் மல்லிகைப்பூலேருந்து. அப்புறம் காய்கறிக்கு பந்தல் போட்டு கொடுத்தாங்க. பீக்கங்காய், பொள்ளங்காய் இதனாலும் போடுற மாதிரிக்கு பண்ணி கொடுத்தாங்க. நல்லா கம்பி, வலை, கல் எல்லாம் சுற்றி பூராலாம் போட்டு அது விதையெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி கேட்டால் நல்லா காசு எல்லாம் கொடுத்து 1.5 லட்ச ரூபா இது செலவு பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆடு ஆடு இருக்குங்க. ஆடு, மாடு, பசு மாடு எல்லாம் வளர்ப்ப நல்லா இருக்குங்க. இந்த அதுக்கு புள்ளி வெட்டுறதுக்கு தனியாக ஒரு மிஷின் கொடுத்தாங்க. தீவன புல், இது தீவனம், வேலி மசாலா. அப்புறம் ஆடு வருமானம் ஒரு ஆடு வச்சுருந்தாங்கவே ஒரு வருஷத்துக்கு 20,000 ரூபா வருமானம் வருதுங்க. நல்லா அந்த தீவன புல் கொடுத்து பின்னாக்கு தண்ணி வச்சு நல்லா நீட்டாக செஞ்சால் 20,000 ரூபா வருமானம் வருதுங்க. ஒரே ஆட்டில் மட்டுங்க கரெக்டாக பண்ணோம்னா ஒரே ஆட்டில் 20,000 ரூபா வருமானம். அதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நம்ம சும்மா பட்டியல் கிட்டையில் ஆடு மாடு இப்படி மூடிக்கிட்டு சமைச்சு செஞ்சுருந்தோம். அப்போ நல்லா பண்ணை போடவும் சீக்கு நொடி இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குங்க. அதனால் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது ஏதோ ஓரளவுக்கு ரொம்ப வேலையாக கிடந்தோம். இந்த காய்கறி, பூச்செடி அதெல்லாம் வச்சு நல்லா இருக்கிறோம். அதே மாதிரி ஆட்டு மாட்டுக்கு தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நல்லா கொடுத்துட்டு நல்லா இருக்கும். கைகள் பண்ணி நீங்கள் அது மாதிரி வச்சால் நல்லாயிருக்கும் வருமானம். மேலும் விவரம் பெற பி பாலுசாமி அவர்களை 09047725454
61 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் பால் உற்பத்தியில் பாரம்பரிய நாட்டு இன பசுக்கள் எவ்வாறு தங்களின் பங்களிப்பை தருகின்றன என்பதை பண்ணையாளர்களுக்கு விளக்குகிறார் மதுரை மாவட்ட கால்நடை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பண்ணை முருகானந்தம். இன்று விவசாய பெருமக்கள் கால்நடை வளர்ப்போருக்கு ஒரு செய்தியை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது மாறி புதியன கழிதலும் பழையன புகுதலும் என்ற ஒரு கோட்பாடுக்கு இணங்க இன்று நாம் நமது இந்திய நாட்டு பாரம்பரிய இன மாடுகளை வளர்ப்பதை பற்றிய ஒரு சிறிய செய்தியை நாம் பார்ப்போம். இந்த கறவை மாடு பண்ணையம் எங்களது கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மையத்தின் எங்களது ஆலோசனையின் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட இது பண்ணையாகும். இங்கு சுகாதாரமாக கால்நடைகள் வளர்க்கப்படுகின்றன. வழக்கமாக ஜெர்சி, ஹோல்ஸ்டைன் ஃப்ரீசியன் போன்ற அயல்நாட்டு கலப்பின மாடுகளை பாலிற்காக வளர்த்து வருகின்றனர். ஆனால் இங்கு நமது இந்திய இனங்களான ஹரியானா, தார்பார்க்கர், சிந்து போன்ற மாடுகளை நமது வடநாட்டு மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து இங்கு வளர்த்து வருகின்றார் இந்த பண்ணையாளர். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு பசுவும் சுமார் 14 லிட்டர் பால் குடிக்கிறது தினமும். அதே போன்று இந்த நமது இன பசுக்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அதனுடைய சிறுநீரும் சாணமும் இயற்கை எரு மற்றும் மண்புழு உரங்கள் தயாரிப்பதற்கு மிகவும் அருமையாக பயன்படுகின்றன. இந்த பசுக்களிலிருந்து கிடைக்கக்கூடிய சிறுநீரை சேகரித்து அதனுடன் தயிர் மற்றும் இளநீர் சேர்த்து இங்கு பஞ்சகாவியம் போன்ற ஒன்றை தயாரிக்கின்றனர். அதன் மூலம் காய்கறிகள் உரமாக பயன்படுகின்றது. நமது உடல் ஆரோக்கியத்திற்கும் நமது உடல் நலத்திற்கும் மிகவும் முக்கியமானது இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவு வகைகள். அந்த வகையிலே இயற்கை உணவு கிடைப்பதற்கு இந்த புதிய முயற்சி ஒரு முன்னோடியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நமது இந்திய நாட்டு இனங்களான கால்நடைகளையும் கறவை மாடுகளையும் நாம் இதுபோன்று பண்ணை அமைத்து வளர்த்தோம் என்றால் அதிலிருந்தும் நாம் அதிகமான லாபம் பெறலாம். அதே சமயத்தில் நாம் இயற்கையான உணவு உற்பத்திக்கும் இது ஒரு முன்னோடியாக இருக்கும் என்று கூற விரும்புகின்றேன். மேலும் விவரம் பெற டாக்டர் பண்ணை முருகானந்தம் அவர்களை 08838338000 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க.